கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை இப்போது நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நீங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனெவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். போதும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே நாம் வாசித்தோம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். அல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ. அந்த இல்லாதவனை குறித்து ஒரு அழகான அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து என்ன செய்யப்படும்? எடுக்கப்படும். அதாவது இல்லாதவன் என்ன செய்கிறான்னா, தனக்கு உண்டென்று என்ன செய்கிறானா? நினைக்கிறான். அந்த நினைவையும் ஆண்டவர் எடுத்து போடுவார் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. கவனிங்கள். அப்போது இல்லாதவனவனோ அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பிலே இந்த நாளிலே சில காரியங்களை இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இன்றைக்கு 3 தரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே. பொதுவாக மனிதர்களை பிரிப்போமானால் 3 தரப்பட்ட மனிதர்கள். ஒன்று உள்ளவர்கள், எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உள்ளவர்கள், அவர்களுக்கு பேர். இன்னொன்று இல்லாதவர்கள், எனக்கு இது இல்லையே என்று சொல்லுகிற இன்னொரு தரப்பினர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி இல்லாதிருந்தாலும் எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள். அதான் இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். இல்லாதவனவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, இப்படி 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று என்னது? உள்ளவர்கள். ஓகே. இன்னொன்று இல்லாதவர்கள். இன்னொன்று இல்லைனாலும் இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள். சரி, இப்போ பாருங்க, இந்த 3 கூட்டத்தில் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத, அதாவது அதை நினைக்கிறது. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறத பற்றி நினைப்பது தவறா தப்பா? தவறா சரியா? சரிதானே? என்கிட்ட இது இருக்குது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் நினைக்கிறது தப்பா? இல்லை. சரி, ஓகே. சிலருக்கு இல்லை, அதை பற்றி நினைக்கிறாங்க, ஐயோ எனக்கு இது இல்லையே. அதுவும் ஓகே, நல்லது தான், சரியான ஒரு பேச்சு, சரியான ஒரு வார்த்தை. ஆனால் அவனுக்கு இல்லவே இல்லை, ஆனால் இருக்கிறது போல் ஒரு பில்டப் காட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த வார்த்தை, அதுதான் தவறு. அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது ரொம்ப மோசமான ஒரு காரியம். இல்லாததை இருப்பதென்று நினைத்து கொண்டிருப்பது. அதாவது நான் அந்த விசுவாசத்துக்கு வரல. இல்லாததை இருக்கிறவர் போல் அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த விசுவாசத்துக்கு நேராக வரல. அது வேற, இது வேற. சில ஓன் சிந்தனைகள், இமேஜிங், கற்பனைகள், அதை சொல்லுகிறேன். பாருங்க, சில பிரகாரமான நன்மைகள் ஆகட்டும், இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆகட்டும். இப்போ 2 விதமாக இருக்குது இல்லையா? சரீர பிரகாரமான சில நன்மைகள் இருக்குது, ஆவிக்குரிய பிரகாரமான சில ஆசீர்வாதங்கள் இருக்குது. இதை நம்ம இல்லாதிருந்தும் இல்லை எனக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு எண்ணினோம்னா அது நம்மை நாமே செய்து கொள்ளுகிறதான ஒரு ஏமாத்து வேலை, ஒரு வஞ்சகமான வேலை. இப்போ பாருங்கள், ஆண்டவர் எப்போவுமே இந்த மாயமான ஒரு தோற்றத்திலே பிரியப்படுகிறவர் அல்ல. ஆண்டவர் எப்பவுமே ஒரு உண்மையை விரும்புகிறார். அப்போ பாருங்கள், அவரிடத்துல நம்ம வேறு எங்கே வேணாலும் என்ன செய்து கொள்ளலாம், வேறு மாதிரி காட்டிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவதுதான் நல்லது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஒரு மாயமான வாழ்க்கையை, ஒரு மாயமான ஒரு போக்கை தேவன் விரும்புவதில்லை. அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா வெறுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள், இன்னைக்கு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த வஞ்சகம், அதாவது இந்த ஏமாத்து வேலை, நம்மை நாமே ஏமாற்றி கொள்வது எதனால் வருகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை,
ஆனால் இருக்கிறது போல நினைப்பது. அந்த ஏமாற்றுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா நாலேஜ், அறிவு, அறிந்து கொள்ளுவது. அதாவது 2 காரியம் இருக்குது. ஒன்று அறிவு, இன்னொன்று என்னது? அனுபவம். இப்போ படிச்சிருக்கிறாங்க, ஆனால் படித்ததை வச்சு எல்லாம் செஞ்சிட முடியுமா? இல்லை, அனுபவம் இருக்கணும். அதான் சில வேலைகளுக்கெல்லாம் போனாலும் படித்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் இதில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கே வேலை செஞ்சுருக்கீங்க, அதையும் கேட்குறாங்க. பாருங்கள், வெறும் அறிவு மட்டும் பத்தாது, அனுபவமும் வேண்டும். அதுபோல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் ஆண்டவருக்காக வாழ்விலும் வெறும் அறிவு மட்டும் போதாது, அனுபவமும் வேண்டும். அல்லேலூயா. ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய அறிவையே என்னவாய் நினைத்து கொள்ளுகிறார்கள்? அனுபவமாய் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். தங்களுடைய அறிவு, படித்ததையே அதை என்ன செய்கிறார்கள் என்றால் அனுபவமாய் வைத்து கொள்ளுகிறார்கள். அறிந்து கொண்டதை அனுபவமாக்குவது என்பது அது தோல்வி, அது ஏமாற்று வேலை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளுவது என்பது ஒரு அறிவு. இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயேசுவுக்காக வாழ்கிறோமா? வாழ்க்கையின் அனுபவத்தில் இயேசு இருக்காரா? 2க்கு வித்தியாசம் இருக்குது. இயேசுவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நம்ம பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு கேட்டாலும் ஜீசஸ் கிரைஸ்ட்னா யாருன்னு தெரியும் அவருக்கு. அப்படி தானே? எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஏதோ சில பேருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். இயேசுவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பது அறிவு, ஆனால் ஆண்டவருக்காக வாழ்வது என்பது அனுபவம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படி இன்னும் சொல்லலாம். பாருங்க, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை பற்றியதான அறிவு நமக்கு இருக்கும். ஆனால் அந்த அனுபவம் இருக்குதா? ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கோமா? விசுவாசம் என்பதை குறித்து தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நல்லா தெரியும். இயேசுவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விசுவாசத்தை குறித்து தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கையில் விசுவாசம் அனுபவமாக இருக்கிறதா? பாருங்க, பாவ மன்னிப்பை குறித்து நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யும்? எல்லாம் பரிச்சயப்பட்ட பாடங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, சபைக்கு வர்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பாவ மன்னிப்புனா என்னன்னு தெரியும். அது அறிவில் இருக்கிறதா அல்லது அனுபவத்தில் இருக்கிறதா? இன்னும் பாருங்க, அப்படி நிறைய சொல்லலாம். நித்திய ஜீவன், சமாதானம், பரிசுத்தம், நீதி, இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் குறித்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? செய்திகளில் கேட்டிருக்கிறோம், வசனங்களில் படிச்சிருக்கிறோம், படித்த அறிவு இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களில் அது இருக்கிறதா என்பதை பார்க்கணும். இதே மாதிரி தான் இன்னும் பாருங்களேன், மனத்தாழ்மை, சகிப்பு, பொறுமை, இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு தெரியும். மனத்தாழ்மைனா என்னன்னு தெரியும், சகிப்புனா என்னன்னு தெரியும், பொறுமைனா என்னன்னு தெரியும், இது எல்லாமே தெரியும். மன்னிக்கிறதுனா என்னன்னு தெரியும், அன்புனா என்னன்னு தெரியும், இயேசுவின் அன்பு, இயேசுவின் இரக்கம், கிருபை எல்லாமே தெரியும். ஆனால் அது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதா? இருக்கிறதா? சிலர் என்ன செய்கிறோன்னா, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுவே நம்ம என்ன செய்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் வைத்து கொள்ளுகிறோம். எல்லாருக்கும் என்னதான் தெரியுது, ஆனால் என்ன செய்து கொள்ளுகிறோம்? அதுதான் அனுபவம். பாருங்க, ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சிருக்கார், சரிங்களா? படித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. அவர் தன்னை என்னன்னு சொல்லுவார்? டாக்டர் தானே சொல்லுவார். ஆனால் அங்கே ஃபீல்டில் போய் 4 பேஷண்ட்டை கையை வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒன்று பிழைக்கவோ இல்லது ஏதாவது செஞ்சாதான் அவர் யார்? ஆனால் அவர் வெறும் சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுட்டு டாக்டர் டாக்டர் டாக்டர்னா இல்லையா? சிலர் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சில காரியங்களை அறிந்து வைத்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எல்லா அனுபவத்தில் இருக்கிறேன். எனக்கா தெரியாதா? பாவ மன்னிப்பு தானே, அன்பு தானே, ஐக்கியம் தானே, சமாதானம் தானே, பொறுமை தானே, தாழ்மை தானே, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எங்கே இருக்கிறது? அறிவோடு இருக்கிறது. எங்கே இருக்கிறது? அறிவோடு இருக்கிறது, அனுபவத்தில் இல்லை. அப்போ பாருங்க, இதுதான் நம்மை ஏமாற்றி கொள்ளுவது. இதுதான் என்னன்னா, அந்த வசனத்தில் படி நம்ம பார்த்தோம்னா, இல்லாதவனவனோ தனக்கு உண்டென்று நினைப்பது. தனக்குள்ள அறிவு தான் இருக்கு, ஆனால் அந்த அறிவு அனுபவமாக இருக்கிறது என்று நினைப்பது. ஆனால் அவனுக்குள்ள இது கிடையாது. அப்படி நினைப்பது அது தன்னையே ஏமாற்றி கொள்வதாகும். அல்லேலூயா. ஆனால் அது என்னாலும் ஓடாது. இந்த அறிவை வச்சு என்னால் என்ன செய்ய முடியாது? ஓட்ட முடியாது. அது வாழ்வின் அனுபவத்தில் வரும்போது தான் என்ன செய்யும்? அது நடக்கும். பாருங்க, காலம் போக போக அறிவு என்ன செய்யும்னா அது வேலை செய்யாது.
எப்படியும் அந்த சில பேரெல்லாம் போய் ஒரு மாதம் டிரைவிங் ஸ்கூலில் போய் படித்து வண்டியெல்லாம் ஓட்டி பழகி லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த தனியாக அப்போல்லாம் கூட ஆளுங்க இருக்கும். ஓட்டி பழகும் போதெல்லாம் லைசன்ஸ் வாங்குற வரைக்கும் கூட ஆள் இருக்கும், பிரச்சனையே இருக்காது. ஆனால் தனியாக வண்டி எடுத்து பைக் எடுத்தோ கார் எடுத்து ஓட்டும் போது தான் என்ன வரும், அப்போ தான் தெரியும் இவர் படித்ததோடு இருக்கிறாரா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அங்கே தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய காரியங்களை அறிவோடு வச்சிருக்கிறோமா அல்லது அனுபவம் வரும்போது அந்த அந்த சூழ்நிலை வரும்போது தான் என்ன செய்யும், அறிவு வேலை செய்யாது, அங்கே அனுபவம் வேலை செய்யணும். அல்லேலூயா. அதான் நம்ம பார்க்கிறோம். ஒன்று இது, இந்த அறிவில் நம்ம அறிந்து வைத்திருக்கிறதெல்லாம் அனுபவமாக இருக்கிறது என்று நினைப்பது நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுவது. அதான் இல்லாததை இருக்கிறது என்று நினைப்பது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பிறருடைய புகழ்ச்சி. ஒன்று அறிவு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிறருடைய புகழ்ச்சி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன செய்வாங்கன்னா நம்மளை புகழ்ந்து பேசுவார்கள். பாருங்களேன், சில பெற்றோரெல்லாம் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடே கண்ணே பொண்ணே பவுனே செல்லமே குட்டியே பார்க்குறா பாருங்க, அம்மா சொல்லுவாங்களா அப்படி? சரி பாருங்க, இப்படி கூப்பிடுவாங்க. ஒரு ராஜா. பசங்கள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ராஜா அப்படிம்பாங்க. உடனே இது தப்பு இல்லை, இது நல்லது. நம்ம பிள்ளைங்க மேலே உள்ள பாசத்தில் பிள்ளைகள் என்ன செய்கிறோம், அப்படி கூப்பிடுறோம், புகழ்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த பிள்ளையை இதை நம்புனா ஏமாந்து போயிடுவாங்க. நான் ராஜா, நான் பொண்ணு, நான் கண்ணு அப்படின்னா அவுட்டு. இது என்னன்னா அந்த பிள்ளை என்ன செய்கிறது, நம்ம சொல்கிற காரியம் நல்லது தான், தப்பு இல்லை. ஆனால் அது அதவே நான் ராஜா தான், நான் கண்ணு தான், நான் பொண்ணு தான் அப்படின்னா அப்புறம் கம்பில் அடி வாங்குவீங்க, அப்படி தானே? சரி, அப்போ பாருங்கள், இது என்ன இல்லை, சரியல்ல. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அந்த பிள்ளைகளை இப்படியே சொல்லி வளர்த்துறோமா, அப்படியே அந்த புகழ்ச்சியிலேயே வளர்ந்துடும். அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, என்னன்னா அன்னைக்கு நம்மளை ராஜான்னு சொன்னாங்க, நம்மளை அன்னைக்கு கண்ணேன்னு சொன்னாங்க, பொண்ணேன்னு சொன்னாங்க, இவ்வளவு பிரச்சனையா, ஐயோ என்னால் வாழ முடியாது, என்னால் ஜீவிக்க முடியாது. அப்போ பாருங்கள், இந்த புகழ்ச்சி அவர்களை என்ன செய்கிறது, வஞ்சித்து வைக்கிறது. இந்த பிள்ளைகள் ஏமாற்றப்படுகிறார்கள். அதே போல தான் இது பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்குள்ள உள்ள காரியத்தை சொன்னேன். இப்போ பாருங்களேன், நம்ம சிநேகிதர்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிறோம், சகோதரர்கள் 2 பேர் பார்த்துக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்கள் பார்த்து சொல்லுவாங்க, டேய் உன்னை மாதிரி பலசாலி, உன்னை மாதிரி தைரியசாலி ஒருத்தனும் இல்லை அப்படின்னு சும்மா. ஏன்னா அவர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவர் என்ன சொல்லிடுவார், கொஞ்சம் மெச்சு பேசிடுவார். டேய் நீ யார் தெரியுமா அப்படின்னு சொன்னான். உடனே இவருக்கு என்ன வந்துடும், அப்படி ஒரு கெத்து வந்துடும். ஆஹா நானா, அப்படியா, நான் பெரிய தைரியசாலியா, நான் பெரிய பெரிய பலமுள்ளவனா அப்படின்னு சொல்லி வந்துடும். அதே மாதிரி தான் சகோதரிகள் பேசிக்கொள்ளும் போது, ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேர் பேசிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, சகோதரர்களே பலத்தையும் தைரியத்தையும் சொன்னாங்கன்னா சகோதரிகள் என்ன சொல்லுவாங்க, சொல்லாமல் சொல்லிடலாம், உன்னையை விட அழகான ஒருத்தி யாருமே இல்லை சொல்லுவாங்களா இல்லையா, சொல்லிடுவாங்க. உடனே இவங்களுக்கு ஆஹா அப்படியே நடைய மாறிடும், எல்லாம் பார்வை எல்லாமே மாறிடும். அப்போது இதனால் என்ன நடக்குதுன்னு, அதாவது இது நான் தப்புன்னு சொல்லலை, இப்படி ஒருத்தரை புகழ்ந்து பேசுவது அதுக்காக அவங்கள நம்ம புகழ்ந்து பேசக்கூடாதுன்னு இல்லை. புகழ்ந்து பேசும்போது அதை கேட்கிறவர்கள், ஓஹோ நான் இப்படிப்பட்டாளா, என்னை விட அழகுள்ளவர்கள் யாரும் இல்லையா, என்னை விட தைரியசாலி யாரும் இல்லையா, என்னை விட பலசாலி யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி நினைத்து அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும்போது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது என்ன ஆகுன்னா, ஐயையோ நம்மளை விட சூப்பரான ஒருத்தன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன செய்து விடுவார்கள், ஏமாந்து போய்விடுவார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது ஒன்று அறிவினால் ஏமாற்றப்படுகிறோம், இல்லாததை இருக்கிறதென்று நினைக்கிறோம். இன்னொன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பிறருடைய புகழ்ச்சியினாலே, பிறர் நம்மை புகழ்ந்து பேசுவதினாலே என்ன செய்யப்படுகிறது என்றால், நாம் நம்மை அப்படி உயர்ந்தவர்களாய் எண்ணிக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க, 3வது ஒரு காரியம் சொல்கிறேன். அதாவது இது என்னன்னா, நம்மளுடைய நாம் இருக்கிற அந்த அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க, நிலைமை, அந்த
அந்த ரேஞ்ச், உங்கள் ரேஞ்சுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என் ரேஞ்சுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சரி, அது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இதனாலேயும் நமக்கு பிரச்சனை வருது. சிலருக்கு சில வேலைகள் இருக்கும், ஆண்டவர் நல்ல வேலையை தந்திருக்கார், நல்லது தான். சிலருக்கு என்னென்னா அந்த வேலையே பிரச்சனையாக இருக்கும். எப்படின்னா, செய்கிறது பில் கலெக்டர் வேலையாக இருந்தாலும் நினப்பெல்லாம் என்ன வேலையாக இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நினப்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வேலையை வைத்து இவர்கள் சிலருக்கு அப்படியே ஓடும், கற்பனை என்ன செய்யும், ஓடும். செய்கிற வேலை ஒரு சாதாரண வேலை தான். அதனால் எந்த வேலையும் நான் தப்பாக சொல்ல, சாதாரண வேலை பெரிய வேலை எல்லாம் வேலை தான். பாருங்கள், அவங்க நினப்பெல்லாம் எப்படி இருக்கும், பெரிய ஒரு கலெக்டர் மாதிரி. என்னை விட்டால் இந்த வேலையை யாருனாலும் என்ன செய்ய முடியாது. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்டதான ஒரு நிலை. இன்னும் பார்த்தீங்கன்னா, இது ஒன்று, வேலையினால பிரச்சனை வரும், அந்த ஸ்டேட்டஸ், அந்த ரேஞ்ச். அடுத்தது பார்த்தீங்கன்னா, போடுற ட்ரெஸ்ஸுனால, உடை, அதனால் என்ன ஆகுன்னா பிரச்சனை வரும். என்ன மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது, ஆமாம், பிரதமர் கூட என்னை மாதிரி என்ன போட முடியாது, ட்ரெஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி எண்ணுகிற நினைப்பு. சிலருக்கு ஆண்டவர் அவங்களுக்கு வாகனங்களை கொடுத்துருக்கார், 2 வீலர் இருக்கலாம், சரி ஓகே, இந்த வாகனத்தில் போகும்போது ஏதோ பெரிய ஃப்ளைட்டில் போகிற மாதிரி நினைப்பு சொல்கிறேன் பொதுவாக. அப்படியே நம்ம கற்பனை அப்படியே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னென்னா, நாம் இருக்கிற நிலை என்னது, இந்த வேலையில் இருக்கிறோம், இவ்வளோ தான், இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறோம், இவ்வளோக்கு தான் வாங்கி 300 ரூபாய்க்கு தான் வாங்கி போட்டிருக்கிறோம், ஆனால் 3000 ரூபாய்க்கு கற்று காட்டுறது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஒரு சாதாரண ஒரு பைக்கில் போயிட்டுருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கிற நினைவு இல்லாமல், நினைவுகள் மாறும்போது என்ன செய்கிறோம், ஏமாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு யதார்த்தமான நிலை போய்விடுகிறது, வேறு விதமான ஒரு எண்ணம் மனதிற்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம். அதுவே நமக்கு சோதனையாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, சிலர்லாம் இந்த ரொம்ப இந்த அந்தஸ்து, இந்த அந்த ஸ்டேட்டஸ், அதாவது அந்த ரேஞ்ச், அதில் ரொம்ப தாழ்மையாக இருந்திருப்பாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம், எல்லாரையும் சிலர் சொல்கிறேன், அவங்க கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு வருமானமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று கொஞ்சம் ரெடி ஆகிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், அவங்களுடைய அந்த நடக்கிற நடையை பார்த்தீங்கன்னா எப்படி வந்துடும், வேறு மாதிரி அப்படியே ஒரு கெத்தாக நடக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த வியூ பார்க்குறதே எப்படி தான் பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க. அடுத்தது அந்த பேச்சு இருக்கு பாருங்கள், அந்த டோன், அதுவும் என்ன செஞ்சிடும், அது வரைக்கும் நல்லா பேசியிருப்பாங்க. இப்போ அரு பிரதர் நீங்களா அப்படின்னு ஒரு எல்லாமே மாறிடும் பாருங்க. அப்போ பாருங்க, இதெல்லாம் என்னன்னா, இது அவர்களை மாற்றுகிறது, அவர்களுடைய சூழ்நிலைகள் அவர்களை மாற்றுகிறது. நிலைமை அந்தஸ்து இல்லாவிட்டாலும் இருக்கிறது போல அவர்களை என்ன செய்கிறது, என்ன வைக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் ஒருபோதும் அதற்கு என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏமாந்து போயிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 51:1 வாசிக்கிறோம் பாருங்க, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஏசாயா 51:1 பாருங்க, நாம் அதை நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம எங்கிருந்து வந்தோம், எதில் இருந்து வந்தோம், எப்படி வந்தோம், அப்படி நம்முடைய அந்த காரியத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இல்லாததை ஒன்றை கற்பனை பண்ணி இருக்கிறதும் என்ன செஞ்சிடும், போயிடும். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு உதாரணத்துக்கு கேட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு மனிதன் சின்ன ஒரு கூடையில் நல்ல இந்த பீங்கான் பாத்திரங்கள், கண்ணாடி பீங்கானால் பாத்திரங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணான். அப்போ அவன் என்ன செய்வான்னா, அந்த கூடையில் அந்த பொருட்கள் எல்லாம் வச்சு, கவனிக்கிறீங்களா, அதை தலைமையில் வச்சு என்ன செய்வான்னா, தெருவாக போய் என்ன செய்வான், விற்றுக்கிட்டு வருவான். அப்போ அவனுக்கு அப்படியே தலைமையில் வச்சு விற்றுக்கிட்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி அவன் தலையில் வச்சுட்டு போனதை அப்படியே போயிட்டே இருக்கிறான். கொஞ்சம் போல் பாத்திரங்கள் அதை விற்றுக்கிட்டு இருக்கிறான். பாத்திரங்கள்னால் கண்ணாடி பீங்கான் இந்த மாதிரி பாத்திரங்கள். பாருங்கள், திடீர்னு அவனுக்கு ஒரு நோக்கம் என்ன வந்தோடனே, எத்தனை நாள் தான் நான் என்ன செய்கிறது, நடந்தே வியாபாரம் பண்ணுறது, அதனால் ஒரு பைக் வாங்கணும், வாங்கி என்ன செய்யணும், வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சான். சரி, பைக் வாங்கணும்னு நினச்சா தப்பா,
இல்லை. சரி, அடுத்தது என்ன செஞ்சால் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே நான் பைக் வாங்கினோடனே அடுத்து என்ன செஞ்சிருவேன், ஒரு நல்ல ஒரு வியாபாரத்துக்காக ஒரு வாகனம், ஒரு 4 வீலர் வாங்கி அதில் இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு அப்போ இன்னும் என்ன செய்யலாம், நிறைய தூரங்களுக்கு போகலாம், நிறைய ஊர்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சான். சரி, அதுவும் தப்பா இல்லை, நல்லது தான். சரி போட்டும். அப்புறம் என்ன செஞ்சான், இப்படியே எத்தனை நாளைக்கு நான் தெரு தெருவாக போய் வண்டிகள்லையும் நடந்தும் போயிட்டுருக்கிறது, நல்ல ஒரு ஷோரூமாக நல்ல முக்கியமான இடத்துல ஒரு கடையை பார்த்து அங்கே நல்ல பொருட்கள் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணணும், அப்புறம் நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், கார் வாங்கிடுவேன், அது வாங்கிடுவேன்னு. உனக்கு என்ன ஆகலை, கையுங்கால் ஓடாமல் சந்தோஷம் தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டான், நல்லா துள்ளி குதிச்சிட்டான். என்ன ஆயிட்டான், என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்ன நடந்தது, தலையில் உள்ள அவ்வளவு கண்ணாடி பாத்திரமும் பீங்கான் பாத்திரமும் என்ன செஞ்சிருச்சு, துள்ளி குதிக்கும் போது இவனோட கற்பனை கனவுல அவ்வளவு என்ன செஞ்சிருச்சு, இதுக்கு பேர் தான் இல்லாதவனுக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறதும் என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளும். அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பார்த்தீங்களா, இதுதான் நம்முடைய நிலைமை அந்தஸ்துகளில் நாம் இல்லாததை நினைப்பது. சரி, இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முதல்ல பார்த்தோம் அறிவு, அறிவில் இருப்பதை அனுபவத்தில் இருப்பது போல நினைப்பது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் என்னது, ரெண்டாவது என்னது, புகழ்ச்சி, பிறருடைய புகழ்ச்சியை அப்படியே நம்ம நம்பிக்கொள்ளுவது. மூணாவது என்ன பார்த்தோம், நிலைமை, அந்தஸ்து, நாம் இருக்கிற நிலைமையை இருக்கிற அந்தஸ்தை போதும் என்று சொல்லி அதில் நாம் இருக்கணும், ஏமாற்றப்படக்கூடாது. நாலாவது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்க. நம்ம சில இடங்களுக்கு போவோம், சில விருந்து வீடுகளுக்கெல்லாம் போவோம், சில கூட்டங்களில் போவோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா கல்யாண வீடாக இருக்கலாம், இன்னும் பிறந்தநாள் வீடு, வீடு பிரதேசத்தை, இப்படி எக்ஸட்ரா, இப்படி எல்லாம் அந்த மாதிரி வீடுகளுக்கு போவோம். கவனிங்க, அது எல்லோரும் வருவாங்க, கொண்டாட்ட வீடு, செலிப்ரேஷன், எல்லோரும் போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்களும் வருவாங்க, அப்படி தானே. ஒரு ஓரளவுக்கு மிடிலான ஒரு இடத்துக்கு போனோம்னா நல்ல ஒரு ஹோட்டலில் ஒரு பார்ட்டி வச்சுருக்குறாங்க, நம்மள போகிறோம் அப்படின்னா அங்கே எல்லாம் அப்படியே காரில் வந்து இறங்குவாங்க, அப்படியே எல்லாம் நம்மளும் அந்த இடத்துல என்ன செய்திருக்கிறோம், போயிருக்கிறோம். சரி, எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, விசாரிக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. அன்னைக்கு தான் சிரிக்காதவங்க கூட சிரிப்பான், பேசாதவங்க கூட என்ன செய்வான், பேசுவான், எல்லாமே நடக்கும். சரி, எல்லாம் நடந்தாச்சு. இப்போ இந்த சாதாரணமாக போயிருக்கு பாருங்க ஆளு, இவருக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இப்போ அங்கே போய் அந்த அட்மாஸ்பியரை பார்த்தோன்னே, அது 4-5 பெரிய ஆளுகளோட பார்த்தோன்னே, இவங்களையும் பார்த்தோன்னே இவருக்கு என்னவாயிரும், இவரோட நினைவுகள் எல்லாம் என்ன செஞ்சிடும், மாற ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, அப்படி அந்த நிலைமைகள் மாற மாற அப்படியே இவருக்கு என்னவாயிரும், அப்படி அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில பார்ட்டிகளுக்கெல்லாம் போனால் பெரிய ஆளுகள் நடந்துக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இயற்கையாகவே நமக்குள்ளே வரும் பாருங்க, தப்பு இல்லை, நடந்து கொள்ளும்போது நல்லா நீட்டாக டீசெண்டாக நடந்துக்கணும், அது தப்பு இல்லை. ஆனால் அவங்கள மாதிரி தான் நானும் அப்படின்னு யோசிக்கிறதா என்றதான் என்னது தப்பு, அல்லேலூயா. அப்போ பாருங்க, உடனே நம்மளுடைய பிஹேவியர்ஸ், நான் யார் தெரியுமா, ஓ இவர் தான் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தன்னை போலையே உள்ளே வந்துடும். வந்திருக்கிறது வாடகை ஆட்டோவில், ஆனால் உள்ள அங்கே எப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி சில எண்ணங்கள் வரும். இதனால் ஏமாற்றப்படுகிறோம், அல்லேலூயா. வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம யார் அப்படின்னு சொல்லி, ஆமாவா இல்லையா. நம்ம நிலைமை என்னங்கிறது பார்ட்டியில் தெரியாது. 4 பேருக்கு முன்னாடி எப்படி இருக்கும், சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். சில பண்டிகைக்கெல்லாம் போகும்போது, சில விருந்து வீடுகளுக்கெல்லாம் போகும்போது அப்படியே சிக்குன்னு பட்டு புடவை கட்டிட்டு எல்லாம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அள்ளி காதுலையும் கழுத்துலையும் மூக்குலையும் போட்டு வந்துடுவாங்க. ஆனால் பிரச்சனை, பாவம் அவர் கடங்காரனாக இருக்கிறாரா நல்லா இருக்கிறாரான்னு சொல்லி வீட்டில் போய் பார்த்தா தான் என்ன செய்யும் தெரியும். விருந்து வீடுகளில் பார்க்கும்போது தெரியாது, ஒன்றுக்கு ஒன்று எல்லாரும் என்ன செய்வாங்க, அப்போ எண்ணமும் மாறி விடுகிறது. அப்போ பாருங்கள், இதனாலும் மக்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. இப்போ 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று என்னது, அறிவை அனுபவமாய் நினைக்கும் போது ஏமாற்றப்படுகிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். ரெண்டாவது, பிறர் புகழ்ச்சியை நம்ம அது அப்படி தான் இருக்கிறோம் என்று நினைக்கும் போது ஏமாற்றப்படுகிறோம். மூன்றாவது, நம்முடைய நிலைமை அந்தஸ்தை இல்லாததற்கு மேலாக எண்ணும்போது
ஏமாற்றப்படுகிறோம். நாலாவது, நம்முடைய கூடி வருகிற கூடுகைகள் கொண்டாட்டங்களிலே பார்க்கிறவர்களைப் போல நாமும் இருக்கிறோம் என்று நினைக்கும் போது ஏமாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, இது எல்லாமே இல்லாதது தான். ஆனால் இவர்களுடைய நினைவு எப்படி இருக்கிறது? இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? நினைக்கிறாங்க. இதான் வசனம் சொல்லுது. அப்போ இல்லை, அது கன்ஃபார்ம். என்னது? இல்லை. ஆனாலும் இல்லாததை இருக்கிறதென்று நினைக்கிறது என்ன செய்யப்படும்? ஈடுபடும். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது. இல்லாததை இல்லாதவனவனோ அவன் இருக்கிறதென்று நினைக்கிறதும் என்ன செய்யப்படும்? எடுக்கப்படும். நல்லா கவனிங்க. இது எப்போ தெரியுமா எடுக்கப்படும்? இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் தெரியாது. இந்த 4 காரியம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அப்படி வெளியில் பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா பலன்னு அழகாக போயிட்டே தான் இருக்கும். ஆனால் சோதனைன்னு ஒன்று வரும். நல்லா கவனிங்க. 3 காரியம் சொல்ல போகிறேன். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சோதனை. என்னது? சோதனைக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது, அதை அடுத்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சோதனை என்ன செய்யுன்னா, அந்த சோதனை ஒருத்தன் வாழ்க்கையில் வந்ததுன்னா அவன் யாருங்கிறது உண்மையாக தெரிஞ்சிடும். தெரியுமா தெரியாதா? வந்துடும். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கு சோதனை வந்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? யோசேப்புக்கு சோதனை வந்தது. அவன் என்ன செஞ்சிட்டான்? அவனுக்குள்ள இருந்தது யார் இருந்தா? ஆண்டவர் இருந்தார். ஜெயிச்சிட்டான். ஆனால் அதே சோதனை யாருக்கு வந்தது? தாவீதுக்கு வந்ததா இல்லையா? சேம் பிரச்சனை. யோசேப்புக்கு வந்தது, தாவீதுக்கு வந்தது. இவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? சோதனையில் தான் தெரியும் யார் நிற்கிறாங்க இல்லைன்னு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதே மாதிரி தான் பெருமை கொள்ளும்படியான ஒரு சோதனை வரும்போது தான் என்ன இருக்குது இல்லையான்னு தெரியும். தாழ்மை இருக்குதா இல்லையான்னு தெரியும். ஆமென். அம்மா அது வரைக்கும் சொல்லலாம், நான் தாழ்மையுடையவன் அப்படின்னு சொல்லி பெருமை வர மாதிரி ஒரு சோதனையை பிசாசு என்ன செய்வான்? சோதனை கொண்டு வரதெல்லாம் அவராக்கும். யாரு? பிசாசு. அவன் என்ன செய்வான்னா சோதனையை கொண்டு வருவான், கொஞ்சம் ஏற்றி விடுவான், உசுப்பேற்றி விடுவான். உடனே என்ன வந்துடும்? அந்த தாழ்மையெல்லாம் மாறி பெருமை வருகிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர்லாம் நான் ரொம்ப சாந்தமுள்ளவன், அப்போ தான் சோதனை வரும். என்ன மாதிரி சோதனை வரும்? கோபத்தை கிளப்புற மாதிரி ஒரு சோதனை வரும். அப்போ தான் தெரியும் சாந்தம் இருக்குதா இல்லையா என்று. அல்லேலூயா. அப்படி நிறைய சொல்லலாம். பாருங்க, இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது தான், நமக்குள்ளே சோதனை வரும்போது தான் அவைகள் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியும். பொறுமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொறுமை இருக்குது எனக்கு. பாடு வரும்போது தான் பாடுகளில் பொறுமையாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தெரியும். நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்கிறோம். பரிசுத்தம் இல்லையா? பாவ சோதனை வரும்போது தான் பரிசுத்தவானா இல்லையாங்கிறது தெரியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம உண்மையாய் அது நமக்குள்ளே இருக்குதா இல்லை பொய்யாய் நினைத்ததா என்பதை சோதனை விளங்க பண்ணும். ஆமென். அது வரைக்கும் அப்படியே பொய்யா நினச்சிருந்தா அதெல்லாம் சோதனை வரும்போது என்ன செஞ்சிடும்? போய்விடும். அதான் பவுல் எழுதுகிறார். அதாவது அக்கினினால என்ன செய்யப்படுமா? சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அக்கினியை வச்சு விட்டா, தீயை வச்சு விட்டா, அது வைக்கோல் ஆகட்டும், மரமாகட்டும், கல்லாகட்டும், அந்த உலோகங்கள், தங்கம், அப்போ பொன், வெள்ளி, இதெல்லாம் அக்கினியில் போட்டால் தான் என்ன ஆகும்? அது எது நிற்குது இல்லைங்கிறது தெரியும். வைக்கோலை போட்டால் என்னவாகும்? அக்கினியில். தங்கத்தை போட்டால் என்ன ஆகும்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வைக்கோலை போட்டால் எரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் என்ன ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் தங்கத்தை போட்டால் அது அக்கினியில் போட தான் அதனுடைய அந்த மினுக்கு, அந்த அந்த இது வந்து நல்லா இதாகும், அந்த ஷைனிங் அதிகமாகும். அல்லேலூயா. சரி, இது சோதனை. சோதனை என்பது ஒருவனுடைய இல்லாமையை எடுத்து போடும். இல்லை என்று இருப்பதை நினைத்து கொண்டிருப்போமானால், இருக்கு என்று நினைத்து கொண்டிருப்போமானால், சோதனை வரும்போது அதை என்ன செய்து போடும்? எடுத்து போடும். சரி, இப்போ ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது எதனால் இந்த இந்த இல்லாததை இருக்கிறதென்று நினைக்கிறோமோ அது ரெண்டாவது எங்கே வருதுன்னா பரீட்சை. பாருங்க, சோதனை பரீட்சை ஒரே வார்த்தையாக இருந்தாலும் ரெண்டும் வேறு வேறு அர்த்தம் உடையது. சோதனை என்பது டெம்டேஷன் ஆங்கிலத்தில்,
பரீட்சை என்பது டெஸ்ட். சரிங்களா? இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூலில் டெஸ்ட் நடத்துவாங்கல்ல, அது மாதிரி உள்ளது தான் டெஸ்ட்டு, பரீட்சை. பாருங்க, இப்போ ஒரு தங்கத்தை கொண்டு போய் அதை செய்கிறவர்கிட்ட கொண்டு போய், ஐயா இதை மாற்றி வேற எனக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியா சொல்லி வாங்கி உள்ளே வச்சிட மாட்டார். அவர் என்ன செய்வார், அது தங்கமா இல்லையான்னு சொல்லி என்ன செய்வார், உரசி பார்ப்பார். பாருங்க, சங்கம் உரசி பார்க்கப்படும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் டெஸ்ட். நீ 10வது படிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன வைப்பாங்க, ஆமாம் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்கூலில் படிச்சிருக்கிறியா இல்லையா, உன்னை பாஸ் ஆக்கணுன்னு என்ன செய்வாங்க, பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா, டெஸ்ட்டு அதுக்கு தான். அப்போ டெஸ்ட் பாருங்கள், எல்லாத்துலேயும் டெஸ்ட் இருக்குது. நம்ம ஒரு வேலையிலேருந்து நம்ம வேலை உயர்வு அடையணும்னா அதுக்கு ஒரு என்ன செய்கிறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க. அப்போ பாருங்கள், இதே போல தான் நமக்கு பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, இன்னும் நோய்கள் சரீரத்தில் வரும்போது, இப்படி சில இழப்புகள் வரும்போது அதெல்லாம் நமக்கு என்னவா வருது, ஒரு பரீட்சை. அந்த நேரத்தில் நம்ம எப்படி விசுவாசமாக இருக்கிறோமா, அந்த நேரத்தில் நம்ம தேவ பக்தியோடு இருக்கிறோமா, அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கிறோமா பாடுகளில் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வைக்கப்படுகிறது, டெஸ்ட் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம் நமக்குள்ளே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், இருக்குதா இல்லையா, நான் 10வது படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் மூலமாக தரப்படுகிறதான ஒரு சான்றிதழ் தான் என்ன செய்கிறது, அதை உறுதிப்படுத்துகிறது. அதுபோல தான் இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லாமையை பரீட்சை என்ன செய்துரும், எடுத்துரும். 10வது பாடம் ஒழுங்காக படிக்காமல் நானும் ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்லி இவன் சும்மா ஸ்கூலுக்கும் அதுக்கும் போயிட்டு வந்துட்டு பரீட்சை எழுத போனால் என்ன வரும், பரீட்சை அவனை வெளிப்படுத்திவிடும், அவனுக்குள்ள மேட்ரு இருக்குதா இல்லையான்னு வெளிப்படுத்திவிடும். அல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க, கவனிங்க. 3வது எது நம்மை இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து எடுத்து போடும், கவனிங்க. மரணம். 3வது என்னது, மரணம். 1 என்னது, சோதனை. அது நம்ம அந்த ஏமாத்து வேலையெல்லாம் கிளியர் ஆக்கி விட்டுரும். அடுத்து பரீட்சை, அதுவும் என்ன செஞ்சிடும், அது கரெக்டாக அந்த பரீட்சை சமயத்தில் யார் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்தது மரணம். அடுத்தது என்னது, மரணம்தான். இந்த 2க்கு அடுத்ததா சோதனை, பரீட்சை, இந்த 2ம் வாழ்க்கையில் நடப்பது. மரணம் என்பது ஒரு மனிதனுடைய முடிவு, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் முடிவு. அது என்ன செஞ்சிடும், யார் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத சொல்லிடும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எல்லாம் நல்ல எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு, நான் ஆவியில் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு சொல்லலாம், அப்படி இருக்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனால் அவனுடைய மரணம் வரும்போது தான் அவன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய நித்தியம் நரகத்திலா, அவனுடைய நித்தியம் பரலோகத்திலா என்பது என்ன செய்யும், அப்போ தெரிஞ்சு போகுது. ஆமென். அல்லேலூயா. உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சுருக்கலாம், ஆக்டிங் பண்ணியிருக்கலாம், அப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் மரணம் வரும்போது அங்கே என்ன செய்ய முடியாது, மரணத்துக்கு முன்னாடி நடிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்கே போய் ஏமாற்றவே முடியாது, அங்கே போய் ஒன்றும் பண்ணவே முடியாது. மரணத்திற்கு முன்னாடி எல்லாம் ஒன்று தான். முடிஞ்ச உடனே அவனுடைய அந்த ஆவி ஆத்மா எங்கே போய் சேருது, பரலோகத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதா, அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த மரணம் என்ன செய்து விடுகிறது, ஒருவனுடைய வாழ்க்கை உண்மையானதா அல்லது மாயமானதா அல்லது இல்லாததை இருக்கிறதென்று நினைத்து கொண்டிருக்கிறதா என்பதை மரணமானது என்ன செய்துவிடும், வெளிப்படுத்தி போடும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகினா இந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்கலாம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. ஒரு முறை கூட எல்லாரும் வேதாகமத்தை எடுத்து அதை பார்த்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். கவனிங்க, இங்கே நம்ம வாசித்தோம், இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இல்லாதவனவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும். பாருங்க, இல்லாதது
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாதவனவனோ, இல்லாதது இல்லாதது தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கலாம், அது என்ன அதே ஏற்கனவே இல்லையே, அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? அதான் நம்ம இப்போ வாசித்தது, இப்போ நம்ம தியானித்த காரியங்கள். அறிவில் அனுபவமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது, பிறர் புகழ்ச்சியில் நான் இப்படி தான் சொல்லி நினைக்கிறது, நிலைமைகள் அந்தஸ்தை வைத்து நான் இப்படி பெரியவன் உயர்ந்தவன் என்று நினைப்பது, இன்னும் சில இடங்களில் போய் சில கொண்டாட்டங்களில் சிலரை பார்க்கும்போது நான் இப்படிப்பட்டவன் என்று நினைப்பது, இது எல்லாம் இல்லாதவைகள். இவைகள் எப்படி எடுபடுகிறது? அதான் 3 காரியம் சொன்னேன். என்னெல்லாம் இல்லாதவைகள் எப்படி எடுபடுகிறது? இல்லாத சிந்தனைகள், இல்லாததை குறித்ததான சிந்தனைகள் எப்போ போயிடும்? அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். சோதனை வரும்போது போயிடும், பரீட்சை வரும்போது போயிடும், அதை விட ஒன்று வரும், மரணம்னு சொல்லி. அது வரும்போது எல்லாமே என்ன செஞ்சிடும்? காலி ஆயிரும். அல்லேலூயா. ஆகையினால் அன்பானவர்களே, அதாவது நமக்கு இல்லாததை குறித்து இருப்பதாக நாம் நினைப்போமானால் நிச்சயமாக ஏமாந்து போய்விடுவோம், வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். ஆகையினாலே நமக்கு இருக்கிறதை இருக்கிறதென்று எண்ணி அதிலே சந்தோஷப்படணும். இல்லாததை குறித்து, ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே இல்லை, இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு பொறுமை இல்லை, அன்பு இல்லை, இன்னும் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் இல்லைன்னா அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்மை தாழ்த்தணும். ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிறேன்னப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி ஜெபித்து அவைகளை, அந்த அனுபவங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களாகட்டும், இந்த பூமிக்குரிய நன்மைகளாகட்டும், இல்லாததான் ஆண்டவருக்கு முன்னாடி ஓப்பனாக நம்ம என்ன செய்யணும்? சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் தர்மம் பண்ண வர்றார். அப்போ அவர் எப்பா உன்னை பார்த்தா ரொம்ப ஏழையாக தெரியுதே, ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிற போல், இந்த 10,000 ரூபா வச்சுக்க அப்படிங்கும்போது, இல்லைங்க எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? சரி, அப்போ நீ எல்லாம் உள்ள ஆளு, நான் இல்லாதவனுக்கு என்ன செய்கிறேன்? கொடுத்துக்கிறேன்னு போயிடுவார். அது மாதிரி தான் ஆண்டவர் தர்றதுக்கு என்னவா இருக்கிறாரு? இல்லாததை தர தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் இல்லை என்று சொல்லும்போது அதை தருவார். அல்லேலூயா. இல்லை ஆண்டவரே எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அங்கே போய் காட்ட முடியாது. நம்ம வேணால் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கலாம்? காமிச்சிக்கலாம், நம்புகிறவங்க நம்பிக்குவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் காட்ட முடியாது. அதனால தான் ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு இந்த அனுபவம் இல்லைப்பா, ஆவிக்குரிய இந்த அனுபவம் இல்லை, இது வேணும் ஆண்டவர், இதில் நான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறேன். சில பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும், நம்ம அதில் வீக்காக இருப்போம். கொஞ்சம் 2-3 காரியங்களை பொறுக்க முடியும், அதுக்கப்புறம் பொறுக்க முடியல. 2-3 காரியங்களை மன்னிக்க முடியுது, அதுக்கப்புறம் மன்னிக்க முடியல. இல்லை ஆண்டவர், நான் இதில் கொஞ்சம் டவுனாக இருக்கேன், இது எனக்கு இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது மாதிரி நம்முடைய பூமிக்குரிய நன்மைகளாகட்டும் இதே போல் நம்ம கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் இல்லை, என்னுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் டல்லாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம வெளியில் வேணால் நம்ம காட்டிக்கலாம், நல்லது தான், தப்பு இல்லை. சில நேரங்களில் வெளியிலெல்லாம் நம்ம நல்லவர்கள்ங்கிற இருக்கிறவர்கள் போல் நம்ம என்ன செய்யும் தெரியும், ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா தான் தெரியும் நமக்கு இருக்கிற கஷ்டம். அப்போ பாருங்கள், அப்படி இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட மறைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே என் வருமானம் இவ்வளோதான், என் பொருளாதாரம் இவ்வளோதான்ப்பா, எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கிறது, எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அதை நிறைவாய் தருவார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம இல்லாததையும் இருக்கிறதென்று நினைத்தோமானால் என்ன செய்யும்? அதுவும் போயிடும். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் இருக்குது, அதனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை விட்டு மாறும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில், அப்பா ஆண்டவரே, அப்பா இல்லாததை இல்லை என்றே நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் அறிவில் உள்ளவைகளை அனுபவம் என்று சொல்லி நாங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா உம்மை குறித்து அறிந்திருக்கிறோம், உம்முடைய ஐக்கியத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆமென். சமாதானத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து
குறித்து ரட்சிப்பை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆனால் அறிவோடு நின்று விடாமல் அது அனுபவமாக இருக்கணும் ஆண்டவரே. அறிவுதான் அனுபவம் என்று சொல்லி நாங்கள் ஏமாந்து போயிடக்கூடாதப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அது அனுபவமாக்கணும். இயேசுவை பற்றியதான அறிவா இல்லாதபடி இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிறர் எங்களை புகழ்ந்து பேசும்போது அன்பினால் புகழ்கிறார்கள், பாசத்தினால் புகழ்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, அந்த புகழ்ச்சியை நாங்கள் ஒன்றுமில்லாமல் அது வெறுமையாக்கிவிட ஹல்லேலூயா, நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம். நீங்கள் வேணாலும் எங்களை புகழலாம், நீங்கள் வேணாலும் எங்களை பாராட்டலாம், ஆனால் என்னுடைய நிலைமை இதுதான் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறவர்களாய், ஏமாத்திரவங்களாக இருக்கக்கூடாது, ஒத்துக்கொள்ளுகிறவர்களாய் ஹல்லேலூயா. நிலைமைகள் அந்தஸ்தில் ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களை பார்க்கும்போது நமக்குள்ளே வருகிறதான அந்த போராட்டங்களுக்கு இடம் கொடாதபடி நான் இந்த நிலையில் இருக்கிறேன், நான் இந்த வேலையை தான் செய்கிறேன், நான் இந்த வாகனத்தை தான் வைத்திருக்கிறேன், நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கிறோம் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுகிறவர்களாய் ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. சோதனைகள் வரும்போது ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உண்மை வெளிப்படுமே. பரீட்சை வரும்போது உண்மை வெளிப்படுமே. ஒரு நாள் மரணம் வரும்போது எல்லா உண்மைகளும் வெளிப்படுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் ஐயா உமக்காகத்தானே. ஐயா சொல்லலாமா? இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. ஐயா உமக்காகத்தானே. ஐயா ஆண்டவர் சமூகத்திலே நம் மனம் திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே ஐயா உமக்காகத்தானே. ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. ஐயா இந்த உடலும் ஆமென் அன்பர் உமக்காகத்தானே. ஐயா சொல்லலாமா? கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினமுமக்காய் சுமக்கின்றேன், அனுதினமுமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா உமக்காகத்தானே. ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் ஆமென் இந்த உடலும் உள்ளமெல்லாம் தானே. இந்த உடலும் இந்த உடலும் உள்ளமெல்லாம் தானே. ஐயா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்காக தானே ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் யார் என்பதை உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிட்டவர்களாய் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே இல்லாதவனவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே நாங்கள் உள்ளதை உள்ளதென்று சொல்லி அப்பா ஆமென் அநேக காரியங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே,
நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல அருமையான நாளை தந்தீர், உடைய சமூகத்திலே வரச் செய்தீர், உம்மை ஆராதிக்க செய்தீர், உடைய வசனங்களை கேட்க செய்தீர். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படியாக அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா நாங்கள் இல்லாததை இல்லாததென்றே சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அது எங்களுக்கு இருக்கிறதென்று சொல்லி நாங்கள் எங்களையே ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். உள்ளவைகளை ஆண்டவரே உள்ளதென்று சொல்லி அநேக காரியங்களை முடத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். தெய்வ கிருபை இருப்பதாக எல்லாருக்கும் நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தருவீராக. தேவைகளை சந்தித்து நடத்துவீராக. அற்புதங்களை ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தர் திரளாய் செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். வர முடியாதவர்களையும் வருகிற நாட்களிலே கொண்டு வருவீரா. உடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக உடைய வல்ல கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஏசு